வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பைனாப்பிள் கேசரி. இந்த பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், பைனாப்பிள் 1½ கப், நெய் அரை கப், பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், வெஜிடபிள் ஆயில் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இந்த கேசரி செய்கிறதுக்கு தேவையான வாட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா 3½ கப். நம்ம எந்த கப்பில் வந்து எடுத்தோமோ ரவை, அதே கப்பில் 3½ கப் வாட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்பூன் சர்க்கரையை வந்து பைனாப்பிளில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூடான பேனில் நெய்யை ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிஸ்தா, பாதாம் ரெண்டையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி உங்களுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த 1 கப் ரவையை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் இந்த ரவையை வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுங்க. ரொம்ப அதிகமான ஹீட் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் கருகிரும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வறுத்து எடுங்க. இந்த ரவை வந்து நெய்யோடு சேர்த்து வறுக்கும்போது ஒரு நல்ல வந்து ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், இந்த ரவை வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடறோம். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3½ கப்பு தண்ணி வந்து ஊற்றி அதை நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து முதல்ல நம்ம வந்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த ஃபுட் கலருக்கு பதிலாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு இந்த மஞ்சள் தூள் வந்து சேர்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி வராத மாதிரி மிக்ஸ் கொடுங்க. நீங்கள் வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுங்க. இது மாதிரி நல்லா வந்து கிண்டிட்டுட்டே இருங்க. நீங்கள் கிண்டிட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி ரவை வந்து நல்லா வெந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1 கப் சர்க்கரை அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவை வந்து அப்படியே இலகி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் அதை வந்து இதோட சேர்த்துட்றோம். சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இந்த பைனாப்பிள் கேசரி ரெடியாகி வந்துகிட்ருக்குங்க.
இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். அதோட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் அதை ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பைனாப்பிள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பைனாப்பிள் நீங்கள் நிறையா போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியான சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த கேசரி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பைனாப்பிள் கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.